வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 3 ப்ளவுஸ் பார்க்க போகிறாங்க ஒரே வீடியோவில். ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோம். பேக் சைடு வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரியிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோட சுற்றளவு 11 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக தான் வளைச்சி விட்ருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்காக, பிகினர்ஸ்க்கு இது வீடியோஸ் தனியாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸோடவே போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்குங்க. இதெல்லாம் அவ்வளோ பேருக்கு தெரியாது. சரி, மொத்தமாக போட்டால் தெரியப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த நெக் டிசைன்லாம் ரொம்ப ஈஸியாகவும் புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து கற்றுக்குங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அங்கங்கே அழகாக கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திண்டுக்கல் சமையல் பாருங்கள். நிறைய சமையல் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வெயிலுக்கு ஜூஸு, கூழ் எப்படி விற்கலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ திருப்பி ஏஜ்லேயே தையல் போட்டுடலாம். கரெக்டாக எஜ்ஜிலே போடுங்க. போட்டுட்டு நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி பக்கம் நம்ம ஒன்றுமே பண்ணல சொல்கிறேன். அதனால தள்ளி வச்சு தையல் போடுங்க. இப்போ 3 இன்ச்சு உயரம், சரிங்க, 3 இன்ச்சு அகலம், உயரம் 4 இன்ச்சு. இப்போ இது டைமண்ட் நெக் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். 4 பக்கமும் ஒரே அளவாக இருக்கணும். கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உள்பக்கம் சில்க் காட்டன் கொடுத்து அடியில் அந்த சாரீ கிளாத் இருக்குது வச்சு நேராக ஒரு தையல் போட்டுடலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த டிசைன் கைக்கும் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி 4 பக்கமும் நம்ம மடித்து தைச்சிடலாம். டபுள் கிளாத் கொடுத்துருக்குங்க. ஏன்னா டபுள் கிளாத் கொடுத்தோன்னா உங்களுக்கு வெளியில் தெரியாது. அதுதான் இதில் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கையை மடித்து தைச்சிடலாம். ஏன்னா கேன்வாஸ் ரொம்ப லேஸாக இருக்குது சாரீ. வெளியில் தெரிஞ்சால் உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திடலாம். இப்போ நான் தைக்கிற மாதிரி தைங்க. அதை சென்டரில் வச்சுட்டு அப்படியே உள் பக்கமாக கொடுத்து முன்னாடி கைக்கு திரும்புகிற மாதிரி. சும்மா நான் ஏதோ வித்தியாசமாக பண்ணலான்னு பண்ணினேன். அது நல்லா தான் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அப்படியே உள்ளே கொடுத்துட்டு நீ மேலே தைச்சிடலாம். சுமார் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் ப்ளவுஸ்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்களே சாரியோட கிளாத்து, சுற்றிலே எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சரி, இது சிம்பிளாக ஒரு நெக் டிசைன், அவ்வளோதான். கைக்கும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் போட்ட ஓடு தையல் எல்லாமே பிரித்து விட்ருங்க. எல்லா ஓடு தையலும் எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நம்ம 2 கைக்குமே முடிச்சிட்டோம். இப்போ 2ஆக மடித்து, அதாவது சேம் கலர் எடுத்திருக்கேன், 4 இன்ச்சுக்கு 2ஆக மடித்து தையல் போடுங்க. இது நாட்டு அடித்து திருப்புற மாதிரி அடித்து திருப்பிடலாம். இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துருங்க. இப்போ பைப்பிங் அதே ப்ளூ கலரில் தான் கொடுக்குறேன். இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ அழகாக உருட்டி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க பைப்பிங்கு. நம்ம ஃபுல் வேலை முடிச்சுட்டு நம்ம கடைசியாக டிசைன் பண்ணிக்கலாம். சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப ஹெவியாக இருக்காது உங்களுக்கு. இதுக்கு என்ன ஒரு 500 ரூபா வாங்கினீங்கன்னா போதும்.
சென்டரில் லைட்டாக கட் பண்ணி விட்டு பைப்பிங் பண்ணுங்கள். இப்போ நிப்பாட்டி தான் திருப்பணும் அந்த இடத்துல. கொடுக்குற அளவு பைப்பிங் வந்து ஒரே அளவாக கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ முடிச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் அடித்து திருப்பணும் இல்லையா, அதை பைப்பிங் விட்டு கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் நெக்கு முன்னாடி நெக்கிலேருந்தே கொடுத்துட்டு வரேன். லைட்டாக அங்கனா கட் பண்ணி விடுங்க, நல்லா உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் கொடுக்கும். நம்ம வச்சு தைச்சாலும் வந்து சுருக்கம் விழுகாது. சென்டரில் ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு முன்னாடி நெக் வரைக்கும் தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி முன்னாடி வரைக்கும் தையல் போட்டுருங்க, ரெண்டாவது தையல். இப்போ இன்னொரு லைன் கொடுத்துடலாம். இப்போ 2 லைன் கொடுத்தாச்சு அழகா. இப்போ இங்கே மேலே ஏற்றி சென்டர் அடையாளப்படுத்திட்டு மேலேருந்தே வைங்க. இதை நம்ம அடிப்பை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு தைங்க. பைப்பிங் வேணாலும் வைக்கலாம், நான் பைப்பிங் பண்ணலை. சரி ஷார்ப்பாக வரணுன்றதுக்காக பைப்பிங் பண்ணலை, ரெண்டாவது வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாரீ கிளாத் கட் பண்ணி சின்ன சின்னதாக டிசைன் கொடுத்துருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அது காட்டன் சாரீக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒன்று. இப்போ அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. சும்மா சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப அழகாக இருக்குது. கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அந்த லைட் கலருக்கும் இந்த டார்க் க்ரீனுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஓரத்தையெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ நடுவில் வந்து பாசி ஒரு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி கீழேயும் ஒரு பாசி கொடுத்துருக்கேன், கைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ப்ளவுஸ் பார்க்கலாம். சாரீ பேக் சைடு கைக்கு பைப்பிங் கொடுத்துடலாம், ஒட்டி தைச்சிருங்க. இந்த ப்ளவுஸ் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேக் சைடு ஒயரம் வச்சுக்கோங்க. அகலம் வந்து 3 இன்ச்சு, ஒயரம் வந்து 10 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. நல்லா கையாலே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம் எப்பயும் போல். ரொம்ப அவசரமாக தைச்ச ப்ளவுஸ் இது. இப்போ இது கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தையல் போடுங்க எட்ஜில்.
இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பேக் சைடு முடிச்சிட்டோம். முன்னாடி பக்கம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு தையல் போடுங்க. இப்போ வந்து நான் பிங்க் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். பிங்க்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு கனகாமர கலர் பிங்க். இது வயலட் கலர் முந்தியும் ப்ளவுஸும். இதுக்கு காப்பர் கலர் வந்து எடுத்திருக்கேன். மாற்றி வச்சு தையல் போட்டுடலாம். இது எப்பயும் போல் அடித்து திருப்பிடுங்க. இந்த மாதிரி அடித்து திருப்பிடலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. உயரமாக அகலமும் ஒரே அளவு. உயரம் வந்து 8.5 இன்ச்சு. அதை 2ஆக மடித்து இந்த மாதிரி கோபுர வடிவமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவில் ஒரு 2 கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பீஸ் எடுத்துக்கலாம். அகலம் வந்து இது கம்மி தான், 1.25 இன்ச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போ திருப்பி தையல் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவசரன்றதுனால குக்கி எல்லாமே வச்சுட்டேன். இந்த காப்பர் பீஸ் வந்து முன்னாடி கழுத்துலேருந்து, அதாவது 2 முன்னாடி பக்கம் 2 பக்கமும் வர மாதிரி கொடுக்குறேன். இந்த கார்னர்கிட்ட ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு திருப்பிக்கலாம். இல்லாட்டி கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ 2வது லைன் வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு 2வது லைன் வச்சுருங்க. அதையும் முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டுமே வந்து 2 லைன் கொடுத்துட்டு சென்டர் அங்கே கார்னரில் மட்டும் தையல் அதை எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கல. இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் 1 இன்ச்சு விட்டுட்டு தைங்க. இப்போ வந்து அந்த பிசுரெல்லாம் மறையிற மாதிரி நம்ம அந்த பூ டிசைன் பண்ணிடலாம். அடுத்தடுத்து கொடுக்குறப்ப இது பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். ஒரு 5 பூ ரெடி பண்ணேன். 5ஐயுமே கொடுத்துடலாம். சூப்பராக இருக்குது. இதோட விட்டாலும் விடலாம். இப்போ சைடில் நம்ம இன்னொரு டிசைன் கொடுக்க போகிறோம். இதோடு விட்டுட்டிங்கனாலும் அழகாக தான் இருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு பண்ணலாம். இப்போ இருக்கிறத வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இந்த கலரில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி பண்ணி நிறைய எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வரலாம்.
நல்லா பிசுறு உள்ளே தள்ளி கொடுத்துட்டு வாங்க. சின்ன சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் இது டிசைனு, ரொம்ப பட்டையாக இல்லை. இதுதான் சாரீ கலரு. இப்போ நல்லா உள்ளே தள்ளி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த பக்கம் கொடுத்துடலாம். நூலெல்லாம் அப்பக்கப்போ ஒரே மாதிரி கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இங்கிட்டும் கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி கொடுங்க. இது முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். எந்த ஒரு டிசைனுமே முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கொடுத்துருங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். காப்பர் கலர் பாசி கொடுக்கலாம். இது சென்டரில் ஒரு பட்டன் வச்சிடலாம். காப்பர் கலர் ஒரு பாசி கொடுத்துருங்க. கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. இந்த டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். சுற்றிலும் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சி விட்ருங்க. இப்போ ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. செம்மையாக இருக்குது. இது அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கல்யாண பொண்ணோட மாப்பிள்ளையோட அம்மாவோடது. இப்போ சூப்பராக இருக்குது. பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். நான் பேப்பர் எடுத்திருக்கேன். மெயின் அளவு ப்ளவுஸ் வச்சு 3 இன்ச்சு அகலம், நெக்கோட உயரம் 10 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துருங்க. பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம லைனிங் வைக்கும்போது தனித்தனியாக வச்சுக்கலாம். இதுதான் ப்ளவுஸ் கிளாத்து. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைனிங்கு. ப்ளவுஸ் கிளாத்துக்கெலாம் நம்ம இன்னும் வைக்கலை. அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம அந்த தையல் போகிறதுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச்சாவது விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தைச்சி திருப்பிடலாம். இப்போ எப்போயும் போல் தைச்சி இந்த பக்கம் மட்டும் தைக்க வேணாம், இங்கிட்டு தைச்சி திருப்பிடுங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். திருப்பி எட்ஜிலே தையல் போடலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு தையல் போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தைங்க.
இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். இப்போ மடித்து தைச்சாச்சு. இதுக்கு வந்து சாரீ கிளாத்து சாரியோட கலரு ஆரஞ்சு. பைப்பிங் கொடுத்துடலாம். ஒரு தனித்தனியாக கொடுத்துருங்க. இந்த பக்கம் தனியாக, அங்கிட்டு தனியாக கொடுத்துடலாம் பைப்பிங்கு. உருட்டி தைக்கிறத அழகாக தைங்க. நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இது முன்னாடி வரைக்கும் பைப்பிங் பண்ணிடலாம். இப்போ நல்லா தைச்சி விட்டு இப்போ வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து அடித்து திருப்ப போகிறேன். எப்பயும் போல தான். இப்போ திருப்பிடலாம். இப்போ இன்னும் கட் பண்ணி விட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். ஷோல்டர்லேருந்து அழகாக அந்த வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. உள்பக்கம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வளைவு கிடைக்கும். இப்போ முடிச்சாச்சு. இப்போ 2வது லைன் கொடுத்துடலாம். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அழகான ஒரு கலருங்க. 2 லைன் கொடுத்தாச்சு. நல்லா கேப் விட்டு தான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே கொடுத்துடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டு இப்போ தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் தைக்கிற மாதிரி முக்கோண பீஸ் தைச்சிக்கலாம். இது சில்க் காட்டன் லைனிங், சில்க் காட்டன் கொடுக்குறேங்க டிசைனுக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி தைச்சிட்டு இப்போ நான் திருப்புற மாதிரி திருப்பி தையல் போட்டுருங்க. இது ஒரு பூ மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே கீழே இருந்து ஒன்று ஒன்றா வச்சு தைச்சிட்டு வரணும். அது பிசுறு உள்ளே போகிற மாதிரி தைச்சிட்டு வாங்க. அது மறைஞ்சு போயிடும். இப்போ இது முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். அப்படியே மாற்றி மாற்றி தைச்சு ஈஸியான ஒரு டிசைன் தான். ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஒரு பூ வந்து நம்ம ஒரு இதழ் வந்து கோர்த்து வச்ச மாதிரி இருக்கும். இது முன்னாடி வரைக்கும், முன்னாடிக்கு வரும்போது திருப்பி வைங்க. இன்னும் நூல் வந்து அப்பைக்கப்போ கட் பண்ணணும். அது ஒன்று தான் சிரமம். அதில் மற்றபடி ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கீழே வந்து பிசுரெல்லாம் தெரியாமல் தைச்சிட்டு வாங்க. நல்லா இப்படி திருப்பினீங்கன்னா ஒரு ஃப்ளிட்ஸ் மாதிரி வரும். இதை வந்து நம்ம அப்படியே அதை ஒட்டியே முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம்.
இப்போ முன்னாடியே அதே மாதிரி தைச்சிட்டு இப்போ 2வது லைன் கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த பீஸை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் பாசி வச்சிடலாம். நான் ஒயிட் கலர் சில்வர் கலர் பாசி கொடுக்குறேன். சாரியில் லைட்டாக இருந்தது. இப்படி வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அளவு மாறாது. இப்போ அப்படியே வச்சு அந்த டிசைன் பண்ணதை வச்சு தைச்சிடலாம். டைட்டாக தைச்சி விட்டு எடுத்துருங்க. இப்போ சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த 3 நெக் டிசைனும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக இல்லை, ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திண்டுக்கல் சமையல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அட்லீஸ்ட் பிடிச்சிருக்கானாவது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதான் சாரி.